ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து எப்போ இருந்து வரப்போகுது, யார் யாரோட பேரெல்லாம் அதில் இடம்பெறும், என்ன மார்க் உடையவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்யூனல் ரேங்க் வந்து எவ்வளோ இருக்கணும், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்ச்மேனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட் வந்து வருமா, செகண்ட் லிஸ்ட் வந்தால் அதுலேருந்து சிவி உங்களுக்கு எப்போ நடக்கும், அதற்கான கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ நடக்கும் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டு வந்து எந்த தேதிகளில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ஃபஸ்ட்டு சிபி வந்து நடந்துகிட்ருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகலை. ஸோ செகண்ட் லிஸ்ட்டானால் வந்து வருமா, செகண்ட் லிஸ்ட்டில் எங்களோட பேர் வந்து வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான டைம் வந்து முடியணும். இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கான டைம் முடியலை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைப்பிங் சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். அதர்வைஸ் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்பிங் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த முறையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எரர் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் சான்ஸ் அப்படின்றது ஒன்று கிடைக்கும். மறுபடியும் வந்து இந்த ஃபஸ்ட்டு சிவிக்கு செலக்ட் ஆனவங்க, ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு செலக்ட் ஆனவங்க செகண்டாக ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷம் நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் சர்டிஃபிகேட் வந்து சரியாக பண்ணாதவங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் நம்பரு, ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டோட நம்பர், டைப்பிங் சர்டிஃபிகேட்டோட நம்பர், இந்த மாதிரி வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. தவறுதெல்லாம் வந்து நம்பரை மாற்றிருப்பாங்க. கரெக்டாக அவங்களுக்கு அப்லோட் பண்ண பிறகு அவங்க ரீசெக் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் சான்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் வந்து சரியாக பண்ணலை அப்படின்னாலுமே செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்ச பிறகு உங்களை நேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ கவுன்சிலிங்ஸை பொறுத்தளவில் நமக்கு இந்த நவம்பர் மாதத்துலேயே வந்து வைக்கலாம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நவம்பர் டிசம்பர் இந்த 2 மாதத்துக்குள்ளேயே ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் செகண்ட் வெரிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளேயே முடிந்துடும். ஜனவரியை பொறுத்தளவில் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் அனுப்புவாங்க. ஏன்னா நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரக்கூடிய காலத்துலால நமக்கு நவம்பர் அண்டு டிசம்பர்லேயும் உங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிடும். சரி, இந்த செகண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அதற்கு வந்து செகண்ட் லிஸ்ட் வந்து எப்போ வரும், யாருக்கெல்லாம் வந்து வரும், இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. எனக்கு வருமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே அவங்க வந்து அதுலேருந்து ஒரு 2-3 நாட்கள் வந்து சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கான சிபி வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ செகண்ட் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு ஒரு 1 வீக் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 1 வீக் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ கொடுத்தது போலேயே ஸோ அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கவுன்சிலிங்ஸ் நடைபெறும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இந்த செகண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு யாரோட பேரெல்லாம் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதுதான் வந்து
நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம். நான் வந்து டிசபிலிட்டி பர்சனாக இருக்கிறேன், நான் வந்து பிளைண்டாக இருக்கிறேன், எனக்கு ஃபஸ்ட்டு சிவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் செலக்ட் ஆகலை, செகண்ட் சிவிலையாவது நான் செலக்ட் ஆவேனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிவிலில் செலக்ட் ஆகாதவங்க, வித் ப்ரையாரிட்டி உள்ளவங்க, இந்த பிளைண்டாக இருக்கட்டும், லோவர் விஷன், அப்புறம் வந்து விடோ கம்யூனிட்டியை சேர்ந்த விடோ கேட்டகரியை சேர்ந்தவங்கெல்லாம் கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோடு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்யூனல் ரேங்க் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் ஒரு 100க்குள்ளே உங்கள் கம்யூனல் ரேங்க் இருக்குது, ப்ளஸ் எனக்கு ப்ரையாரிட்டியும் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ், விஏஓ இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் செகண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பிஸ்ட்டுக்கும் கிடைக்கலாம் ஸ்டெனோ, இந்த மாதிரி ப்ரையாரிட்டி உள்ளவங்க, அப்புறம் பழங்குடியினர், வனக்காப்பாளர், அதுக்கப்புறம் வனக்காவலர், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. ஸோ இந்த செகண்ட் லிஸ்ட் வெளியிடும் போது நிறைய பேருக்கு வந்து இதில் வாய்ப்புகள் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கவலையே படாதீங்க. நிறைய பேர் வந்து டவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இதுதான், வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எலெக்ஷன் டைமில் நமக்கு எக்ஸாம்ஸுன்றது அடுத்த வருஷம் வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் வந்து நமக்கு லேட் ஆகும். அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வருஷமே, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் செகண்ட் லிஸ்ட் விட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கவுன்சிலிங்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட நமக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இந்த தடவை போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்லாம் இருக்கும்போது அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 5000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அதன் மூலமாக இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணவங்கலாம் கூட இருப்பாங்க. ஒரு 180 மார்க் நான் வந்து எடுத்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. 180, 190 இந்த மாதிரியான மார்க்கெலாம் வந்து எடுத்திருக்கிறேன். ப்ளஸ் என்னோட கம்யூனல் ரேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100க்குள்ளே வந்து கம்யூனல் ரேங்க் வந்து வருது. ஆனாலும் நான் செலக்ட் ஆகலை, என்கிட்ட ப்ரையாரிட்டி இருக்குது, ஆனாலும் நான் செலக்ட் ஆகலை, டைப்பிஸ்ட்டு முடிச்சிருக்கேன், ஸ்டெனோ முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வனக்காவலர், வனக்காப்பாளர் இவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டில் அவங்களோட பேர் வந்து வரும். யாரெல்லாம் அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இருக்குது. இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பற்றின ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.